கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சிகரமான நாளிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறோம். கடவுள் மனிதனாக பிறந்த செய்தி மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. சர்வலோகத்தையும் உண்டாக்கி படைத்த ஆண்டவர் மனிதனை மீட்கும்படியாக, மனிதனை ரட்சிக்கும்படியாக அவர் மனிதனாகவே அவதாரம் எடுத்து வந்தார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:16 படி வானத்தையும் பூமியை படைத்த தெய்வன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். அதைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை, கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சொல்வதற்கு தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உலகத்திலே பிறந்த எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. லூக்காவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10-11 படி
பயப்படாதிருங்கள் என்று சொல்லி බය වෙන්න එපා කියා. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்று சொல்லி அங்கே தேவதூதர்கள் செய்தியை சொன்னார். සෑම ජනතාවට සතුටුදායි පණිවිඩයක් කියලා ඒ දේවදූතයන් ප්‍රකාශ කරා. பழைய ஏற்பாடு தொடக்கம் அங்கே வேதம் முடியும் வரைக்கும் ரட்சிப்பின் செய்தியை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். පාරණ කිව්ස පටන් බයිබලයේ අන්තිම දක්වා ගැලවීමේ පණිවිඩය දෙවියන් වහන්සේ තබා තිබෙනවා. யோவான் 4:42 படி யோவான் 4:42 ප්‍රකාරයෙන් அவர் உலக ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். වහන්සේ ගැලවුම්කාරයා ඇටියට මේ ලෝකෙට ආවා. ஒரு வரையறுக்கப்பட்ட ஜனங்களுக்காக மாத்திரம் இயேசு வரவில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. වෙන් වුණා කොටස් ජාතිකට විතරක් දෙවියන් වහන්සේ ආපහු නැහැ කියලා බයිබලයේ ඍජුවම සඳහන් වෙනවා. வேதத்திலே சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பலர் வாதாடுகிறார்கள். බයිබලයේ සමහර වචනේ තබාගෙන සමහරවල් මේ කාලේදී ඔවුන් තර්ක කරනවා. இஸ்ரவேலின் ஜனத்துக்காக மாத்திரம்தான் இயேசு வந்தார் என்கிற ஒரு சில வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள், அங்கே குற்றம் பிடிக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனதாவோட பமனாய் தேவியன் වහන්සේ ආවා කියලා ඔවුන් ඇවිල්ලා වැරදි චෝදනා කරනවා. சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் ஏன் சொன்னார் என்று நாங்கள் தொடர்போடு பார்க்கும் பொழுது මේ වචනේ සන්දර්භයත් එක්ක ඇයි කිව්වේ කියනව සංසනය කරලා බලද්දී அவர் உலக ரட்சகராக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. වහන්සේ ලෝකේ ගැලවුම්කාරයා කියලා බයිබලයේ කියනවා. மரியாள் தேவதூதன் சொன்ன செய்தியை கேட்டு அங்கே பயந்து போனாள். மரியா தேவதூதயா කිව්වා වූ මේ පණිවිඩය අසා බය වුණා. அந்த நேரத்திலே ஆண்டவர் அங்கே தேவதூதன் மீண்டுமாக சொன்னார், பயப்படாதே. මේ වෙලේ දේවදූතයා නැවතත් කිව්වා බය වෙන්න එපා. ஏன் பெரிய மகா பெரிய தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வர வேண்டும்? ඇයි නම් මේ විශාල දෙවියන් වහන්සේයි අප වෙනුවෙන් මේ පොළොවට එන්න ඕනේ. பிலிப்பியர் 2:8 පිලිපි 2:8 ප්‍රකාරයෙන් மகா பெரிய உன்னதமான தேவன் நமக்காகவே தன்னை தாழ்த்தினார், நம்மை உயர்த்தும்படியாக. මේ විශ්වාසෝ දෙවියන් වහන්සේ අප වෙනුවෙන් උන්වහන්සේ යටත් කරා, උන්වහන්සේ අප වෙනුවෙන් ආවා. மத்தேயு புஸ்தகம் 18:11 මතෙව් 18:11 ප්‍රකාරයෙන් கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். නැති වුණු දේ මුදවා ගන්නට ආවේ. லூக்கா 19:10 ලූක් 19:10 ප්‍රකාරයෙන් இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். අයිමේ වෙච්ච දේ සොයාගෙන ආවා. இயேசு கிறிஸ்து என்ற பெயரின் அர்த்தம் යේසුස් වහන්සේ කියන නාමයේ අර්ථය மனிதருடைய பாவங்களை மன்னித்து மீட்கிறவர். යේසු මනුෂ්‍යයාගේ පාපයෙන් ගලව ගන්නාව කියන අර්ථය. ஏன் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும்? ඇයි උන්වහන්සේ මනුකය ගන්නට ඕනේ? ஏன் அவர் அடிமையின் ரூபம் எடுக்க ඇයි வேண்டும்? උන්වහන්සේ මහල් භාවයක් ගන්නට ඕනේ? பிலிப்பியர் 2:7 படி පිලිප්පි 2:8 ප්‍රකාරයෙන් நம்மை விடுவிக்க, நம்மை விடுதலை கொடுக்க අපව මුදව ගන්නට අපිට මිදීම ලබා දෙන්නට அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. උන්වහන්සේ වහල්ලේ කැටට ආවා කියලා කියනවා. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව ජනතාවනි, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலை செய்வதற்காகவே පාපේ ශාපයෙන් නම් අපව මුදව ගන්නට තමයි இயேசு இந்த பூமியிலே நமக்காக பிறந்து வந்தார். යේසු මේ පොළවේ අප වෙනුවෙන් ඉපදුනේ. இயேசு பிறந்து வந்த மாதம் டிசம்பர் இல்லாவிட்டாலும் යේසුස් වහන්සේ ඉපදුණු මාසේ දෙසැම්බර් නැති වුණොත් ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற நாளிலே அவனுடைய இருதயத்திலே அவர் பிறக்கிறார். එක මිනිස්සෙක් ගැලීම ලබා ගත්තා වූ ඒ දවසේ ඔහුගේ හදවත තුළ යේසුස් වහන්සේ ඉපදෙනවා. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ඔහුගේ පාපයට සමාව ලබා ගන්නවා. அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை வருகிறது. ඔහුගේ ඇතුළාන්තයේ අලුත් ජීවිතයක් හට ගන්නවා. அப்பொழுது அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் அவன் தொடங்குகிறான், கொண்டாடப்படுகிறது. ඒ දවසේ ක්‍රිස්තුස් වහන්සේ ඉපදුණා වූ ඒ දිනේ ඔහු සමරනවා. இந்த கிறிஸ்துமஸ் நாளை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். මේ නත්තල් කාලේ අර්ථවත් කරා ගන්න ඕනේ නම් கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் சொல்வதற்காக நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත මේ ලෝකෙටම ගෙනියන්නට අපි සූදානම් වෙන්නට ඕනේ. ஆகவே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ඒ නිසා අපි අස්වසා යාඥා කරමු. எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள இயேசு சுவாமி, අපිට ප්‍රේම කරන මඟ පෙන්වන යේසුස් இந்த වහන්සේ, மகிழ்ச்சிகரமான உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. මේ සතුටුදායී දවස අපි සිහි කරනවා. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சந்தோஷம் பிறக்க அவர்களும் இந்த பிறப்பை ஏற்றுக்கொள்வார்களா? ස්වාමී, ලෝකේ ඉන්න හැම මනුෂ්‍යයන්ට මේ සතුට එන්නට ඕන් මේ දේ පිළිගන්නට உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். ඔබ වහන්සේගේ ප්‍රේමණීය දහත් වලින් හැමෝම ස්පර්ශ කරන්න. ஆசீர்வதியும் தைரியப்படுத்தும். ආශිර්වාද කරන ධෛර්යමත් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. අපගේ ජීවමාන යාපත් පියාණනි. ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். සියලු දෙනාටම නත්තල් සුබ පැතුම්. God bless you. God bless you.